கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்களும் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒருமனப்பட்டுக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் சேர்ந்து இந்த ஆராதனையின் ஆரம்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் தந்த இந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் ஆவியோடும் உண்மையோடு உண்மை ஆராதிக்க பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையுடைய சமூகத்தில் நீர் அங்கீகரிக்கிற ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆராதனையாய் இந்த நேரத்தில் அது காணப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடுமை தொழுது கொள்ள பரிசுத்த அலங்காரத்தோடுமை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தார். நீர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரத்தில் நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை தொடுவீராக, நீர் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஒவ்வொருவரை நீர் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை நிறைவாய் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள நேரம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் மிஸ்ஸஸ் டோரா அவர்கள் வந்து நம்மை பாடல் ஆராதனையிலே வழி நடத்துவார்கள். இந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த நேரத்தில் நம்ம பாடலை பாடலாம். ஒரு மனம் எங்கேயோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம்மளோடு கூட இருக்கிறது. இந்த நேரத்தில் கரங்களை தட்டி நமக்கு பாடலாம். அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எத்திட ஸ்தீவாரும் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அலைந்திடுவேனோ பதறிடுவேனோ
எழுப்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். நம்மளை கைவிடாத தேவன், இரக்கமுள்ள தேவன், கருணையுள்ள தேவன், எப்போதுமே நம்மளோடு கூட இருக்கிற தேவன். எத்தனை புயல்கள், எத்தனை அலைகள் நம்மளை மோதி அடித்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கரங்களில் ஏந்தி சத்துருக்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடாதபடி ஆண்டவர் நம்மளை காத்து வழிநடத்துகிற தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது அவர் நம்மளை கரம் பிடித்து வழிநடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். இந்த நேரத்தில் அடுத்த பாடலை பாடுவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அசைவாடும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில அசைவாடுவீராக. தகப்பனே, உங்களுடைய அசைவாடுதல் எங்களுடைய குடும்பத்தில் எப்போது இருக்க வேண்டும். சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள விடாதையும், சத்துருக்களுடைய கரங்களை ஒப்புக்கொள்ள விடாதையும், ஆவியானோடைய கரம், ஆவியானோடைய வழி நடத்துதல், ஆவியானுடைய கரம் எங்களை எப்போதும் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை சார்ந்து இருக்கிறேன். தகப்பனே, எத்தனை புயல்கள், எத்தனை போராட்டங்கள் நம்மளை சுற்றி சுற்றி வந்தாலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆவியானவரே, நீங்க இல்லாம எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்க இல்லாம எங்களுக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய உதவிதான், உம்முடைய ஒத்தாசைதான் என்று சொல்லி ஆண்டவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே என்று சொல்லி அவரை மாத்திரம் இந்த நேரத்தில் உயர்த்துவோம். அவரை உயர்த்த உயர்த்த கர்த்தருடைய மகிமை நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கும். கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. அசைவாடுமே
விடுதலை தாருமே எம்மை நிரப்பிட இப்போது வாருமே உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே எம்மை நிரப்பிட இப்போது வாருமே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியானவரே உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும் உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே நுகங்களை முடிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே நுகங்களை முடிக்கும் ஆவியானவரே உமரங்கள் கிரியத்துமே உம்மையோ எங்கள் வளர்த்துமே உமரங்கள் கிரியத்துமே உம்மையோ எங்கள் வளர்த்துமே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே நுகங்களை முடிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே நுகங்களை முடிக்கும் ஆவியானவரே இப்போது சுகமாகட்டும் பிசாசின் கட்டுகள் பறிந்தோடட்டும். ஞானிகள் இப்போது சுகமாகட்டும். பிசாசின் கட்டுகள் பறிந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே நுகங்களை முடிக்கும் ஆவியானவரே கரங்களை தட்டி ஹல்லேலூயா இயேசுவே உம்மை தகப்பனே ஒவ்வொரு வீடுகளிலும் கிறிஸ்துவின் பிரசன்னமான இசையட்டும். ஓ ஹல்லேலூயா பரிசுத்தாவியானவரே உம்முடைய வரங்கள் கிரியை செய்யட்டும் ஐயா. வரங்களுக்காய் காத்து காத்து செபித்து ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வரங்களை கிரியை செய்ய வைப்பீராக. உமது ஆகுமாண்டவரே வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை நிரப்புவீராக. தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. ஹல்லேலூயா ஆவியானவருடைய தொடுகை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்தாவியானவரே நீர் தொடுவீராக. சிறியோர் பெரியோர் ஆண்டவரே வயதானவர்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஐயா. ஹல்லேலூயா பரிசுத்தாவியானவரே உம்மை ஆராதிக்க ஆராதிக்க சத்துருக்களின் கிரியைகள் அழியும். அந்த காலத்தில் கோட்டைகள் அழியும். எதற்கு இருக்கிற எல்லா எரிவோர் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகும் ஐயா. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கர்த்தருடைய வல்லமை ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆவியானவருடைய கிருபை எங்களோடு இருப்பதாக ராஜா. வழிநடத்தி செல்லுங்க கர்த்தர் வழிநடத்தி செல்லுங்க. தூய ஆவியானவரே நீர் பரிசுத்தர் அல்லவா ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன். நாங்களும் ஆண்டவரே உம்மை பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஆராதித்து நாங்கள் செயல்படுக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா இயேசுவே சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. தைரியப்படுத்துவீராக. பலப்படுத்துவீராக. ஆவிக்குள்ளாக ஆண்டவரே பலனடைய உற்சாகமடைய கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. நாதா இயேசுவே சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் தைரியப்படுத்த வேண்டும் ஐயா. தள்ளாடுகிற உள்ளங்களை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே நேற்றும் இன்றும் மாறாத தேவன். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் அதிகாரமுள்ள தேவன். சத்துருக்களை ஜெயித்த தேவன் ஆண்டவரே. அந்த காலத்தின் ஆவிகளை மேற்கொண்ட தேவன். இயேசுவே உம்மை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. எங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உம்மை நோக்கி நாங்கள் நிற்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்துல பார்த்து கொண்டு நிற்கிறோம் ஐயா.
இயேசுவே ஹalleluya. உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருந்து எங்களை ஆளுகை செய்கிற தேவன், எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறதையா, உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்துகிறது ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹalleluya. இயேசுயா உம்மை நோக்கி பார்க்கிறோம், ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன், உயிருள்ள தேவன். ஹalleluya. எங்களோடு ஜீவனோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை அளித்த தேவன் ஆண்டவரே. பரிசுத்த இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை அளித்த தேவன் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீ செய்த உபகாரங்கள், நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே எண்ணி முடியாத ராஜா, எண்ணி முடியாத தகப்பனே. ஹalleluya. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே கரத்துல ஏந்தி கொண்டு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆவியானவரே. எங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர். ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவே கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும் ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும் உத்தன் சித்தம் என்று இருக்கும். வருவோம் எல்லாரும் நடப்பேன். உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன்.
உள்ளம் நிரம்ப வாய் நிரம்ப ஸ்தோத்திரமே உள்ளம் நிரம்ப வாய் நிரம்ப ஸ்தோத்திரமே ஒவ்வொருடைய இருதயத்திலே படிப்பீராக ராஜா. இயேசுவா, ஹல்லேலூயா. அன்னாள் தேவாலயத்துல வந்து மனம் கசந்து உடைந்த உள்ளத்தோடு அழுது வெற்றியை கண்டுகொண்டது போல மனவாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து, ஆண்டவரே நீர் கொடுத்த விடுதலை எங்களுக்கு தேவை, ஆண்டவரே நீர் கொடுக்கிற விடுதலை எனக்கு தேவை ராஜா. மனுஷனை நாடவில்லை, அந்நிய தெய்வங்களை நாடவில்லை, அந்நிய மனிதர்களை தேடவில்லை ராஜா. உம்முடைய பாதத்தை நான் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி உம்மை உறுதியாய் பிடித்து கர்த்தருடைய பாதத்திலே கண்ணீரோடு நிற்கும் போது நீர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவன். இயேசுயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். யாரெல்லாம் செபிக்கிறார்களோ, யாரெல்லாம் அதிகமாய் வேதத்தை வாசித்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற விடுதலை பெரிதாண்டவரே, பெரிய மகத்துவத்தை காண செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய அன்பை விட்டு விலகாதபடி, உம்மை விட்டு ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே தூரமாய் போகாதபடி கர்த்தருடைய பாதத்தையே தரித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ராஜா. இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி செல்லுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தி செல்லுங்க ஆண்டவரே. கடந்து செல்கிறதான பாதைகளை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய பிள்ளைகள் நடந்து செல்கிற பாதைகளை நீங்க பாக்குறீங்க. கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. கைவிடாத கத்துக் கொள்ளுகிற தேவன் நீர். இயேசுவே, உங்களுடைய தூதர்களை அனுப்பி இரவும் பகலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபை மக்களோடு கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தருடைய பிரசன்னம் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இவ்வளவு நேரமும்
ஆண்டவரை பாடி துதித்து விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலே ஒருவேளை நாம் சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்துல நாம் கூடி கர்த்தரை குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். இது தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வீடுகளிலே குடும்பமாக சேர்ந்து நன்றாக கர்த்தரை பாடி துதித்து விடுதலையோடு நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அதை யாரும் மறந்து விடாதீர்கள். எல்லா குடும்பத்திலேயும் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை ஒவ்வொரு நாட்களும் நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறதான நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லுவார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நான் வருவேன், கர்த்தருக்கு சித்தமானால் நான் இந்த காரியத்தை செய்வேன், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு சித்தமானால் என்கிறதான இந்த வார்த்தையை அடிக்கடியாக கர்த்தருடைய பிள்ளைகள் உபயோகிப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். நாமும் அப்படி அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நாம் நம்முடைய சித்தத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்லும் போது நாம் நம்மை காட்டிலும் மேலான ஒருவர் இருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிறதான நேரத்தில் நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, நாம் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் நம்முடைய சுய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் அல்ல, எந்த காரியத்தையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் இருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இங்க நம்ம பார்க்கிறோம், அதாவது நாங்க வியாபாரம் செய்கிறோம், நாங்க சம்பாதிப்பது எல்லா காரியங்களும் செய்வோம் என்று சொல்லுகிறோமே. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. ஒரு மனுஷனுடைய ஜீவன், ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் அது யாருடைய கரத்திலையும் அல்ல, நம்ம சொல்றபடி அல்ல. ஆகையினால நீங்க என்ன சொல்லுங்க, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு சித்தமானால் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்கிறதான காரியத்தை வேதத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவ சித்தம் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில பல நோக்கங்கள், பல எதிர்பார்ப்புகள், பல செயல்கள் எல்லாம் காணப்படலாம். ஆனாலும் தேவ சித்தம் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதை நாம் வேதவசனத்தின் அடிப்படையில நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. வேதத்தில் வாசிக்கும் போது கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும்
அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் தேவ சித்தத்தின்படியாகத்தான் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். அப்போ தேவ சித்த இந்த உலகத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தின்படி பிறந்தவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:13 வாசிக்கும் போது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது தேவ சித்தம். தேவ சித்தத்தோடு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை குறித்த ஒரு தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பலர் சொல்வார், இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன், எதற்காக வாழ்றேன், எனக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம், ஒரு சித்தத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்மை குறித்த ஒரு சித்தத்தை, ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவ சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாக, அதை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது தேவன் அதிலே பிரியமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலையும் தேவ சித்தம் இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறதான நேரத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே வந்தார். அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நன்மை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு இந்த உலகத்திலே வந்தது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 6:38 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். யோவான் 4:34 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்றதை பார்க்கிறோம். அழகாண்டவர் சொல்றார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. கொலோசியர் 1:4 வாசிக்கும் போது, கலாத்தியர் 1:4 வாசிக்கும் போது கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை இந்த பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்தில் அவர் வந்தது பிதாவின் சித்தம். இந்த உலகத்தில் அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது பிதாவின் சித்தம். அவர் பிதாவின் சித்தத்தை செய்வது, நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாக இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:39 மத்தேயு 26:39 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலை மேலே அவர் கதறி அழுது ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதா குமாரனை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் வந்திருக்கிறார். கதறி அழுகிறார், ஜெபிக்கிறார் பிதாவை நோக்கி. அப்பொழுது அவர் சொல்கிறதான காரியம் என்ன? இந்த பாத்திரம், இந்த சிலுவை பாடுகள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஏன் அவரை சொல்கிறார்? அந்த பாடு, அந்த உபத்திரவம், அந்த பாடு, அந்த கஷ்டம், அந்த வேதனையை அவர் எண்ணி அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது முதல் அவர் திரும்ப மறுபடியும் பரலோகத்துக்கு செல்கிறது வரையிலேயும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே மிகவும் ஜாக்கிரதையா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் என்பதை ஒருபோது நாம் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றினார். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். பரிசுத்த ஆவியானவரும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி அங்கே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தின்படி அவர் நமக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருந்ததான தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறதான நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனம். அதுல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அதுல பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் தாவீதை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறாரு? அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு மிக அதிகமாக அது காணப்படுகிறது. அவருடைய சித்தம் செய்கிற எதிர்பார்ப்பு. அதே 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாவீது என்ன செய்கிறான்? தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு அவன் ஊழியம் செய்தான். தேவ சித்தத்தின்படி அவன் ஆண்டவருடைய தொண்டை செய்தான். தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய வேலையை செய்தான். தேவ சித்தத்தின்படி ஆண்டவருடைய ஊழியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி அந்த வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது மிக மிக அவசியமான காரியம் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக் கூடாது. இது தேவ சித்தம் என்ற காரியத்தை நாம் பார்க்கும்போது அதை இரண்டாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பொதுவான அவருடைய சித்தம், பொதுவாக எல்லா ஜனங்களை குறித்ததான சித்தம் என்கிற ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை குறித்ததான சித்தம் என்கிற காரியமும் காணப்படுகிறது. பொதுவான சித்தம் என்ன என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பிரதான அவருடைய சித்தமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவர் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதில் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஏன் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஏன் பரிசுத்தமாய் வாழும்படி நம்ம முற்படுகிறோம்?
அது தேவனுடைய சித்தமாய், தேவனுடைய ஒரு எதிர்பார்ப்பாய் இருக்கிறது என்பதை நாம் வேதவசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாய் நாம் பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லா காரியத்துக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்தரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மைக்கானால் தீமைக்கான எல்லா காரியங்களுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இடத்திலே வாசிக்கிறோம். நான்காவதாக நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை பார்க்கிறதான நேரத்தில் நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளில் எழுப்புவதும் பிதாவின் சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நித்திய ஜீவன் நம்ம உலகத்துல நம்மை குறித்த பொதுவான ஒரு நோக்கம் என்ன? நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்ப தேவன் அதுல அந்த சித்தத்தை நம்ம அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலதான் நம்ம இந்த நாளில் அவருடைய வேத வசனத்தின்படி ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தேவனுடைய பொதுவான சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இது தேவனுடையதான பொதுவான பிரதான அவருடைய நோக்கமாக, அவருடைய சித்தமாக அது காணப்படுகிறது. இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நபரை குறித்தும் அவர் சித்தத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நபரை குறித்தும் அது அவர் பெரிய காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அது ஒவ்வொரு நபருக்கு நபர் அது வேறுபட்டதாக காணப்படும். ஒருவரை குறித்தது என எதிர்பார்ப்பல்ல, இன்னொருவரை குறித்து ஒவ்வொருவரும் வித்தியாசமான நோக்கத்தை, ஒவ்வொருவரை குறித்ததான நோக்கத்தை உடையவராக அவர் காணப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கும்போது பொதுவாக வேதாகமத்தில் 5 வகையான ஊழியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, மேய்ப்பராக, போதகராக, சுவிசேஷகராக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஊழியர்கள், அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த குறிப்பிட்ட ஊழியத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அவர் சித்தமுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நாம் சில காரியங்களை பார்க்க முடியும். ஆரோனை எடுத்துக்கொண்டால், ஆரோனை குறித்து சொல்லும் போது, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான பாத்திர இந்த ஊழியத்துக்கு என்று சொல்லி அங்கு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆரோனை குறித்து ஆண்டவர் ஒரு பிரதான ஆசாரியனாக அவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆரோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதை குறித்த ஒரு சித்தம் அவருக்கு இருந்தது. அதற்கு ஏற்றபடி கர்த்தர் ஆரோனை வழிநடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படி இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் இருந்தாலும் லேவி கோத்திரத்தை அந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறதான சித்தமாய் காணப்படுகிறது. முற்பிதாக்களை குறித்து பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், ஈசாக்கை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், யாக்கோபை குறித்து ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருந்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த தேவன் அவர்கள் மேல் வைத்திருந்த அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் பிரதானமாக எதிர்பார்த்தார் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நம்ம மகிமைப்படுவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே பார்க்கும் போது, உதாரணமாக கிதியோனை குறித்து நாம் பார்க்கிறதான நேரத்தில் கிதியோனை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்ன, கிதியோனை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கிதியோனை குறித்து, நீ இஸ்ரவேலரின் மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கைகளில் இருந்து, மீதியானியர்களிடத்திலிருந்து அவனை நீங்களாக்கி ஜனங்களை விடுவித்து ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அது கிதியோனை குறித்து தேவனுடைய சித்தமாய் காணப்பட்டது. நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று சொன்னார். ஆகையினாலே அந்த தேவ சித்தனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அவனோட கூட இருந்தார். தேவன் அவனோடு கூட இருந்து அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சிம்சோனை குறித்து. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சிம்சோன் அந்த காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். ரட்சிக்க தொடர்ந்து முழுவதும் அவன் அந்த ரட்சிப்பில் ஒரு முழுமையான காரியத்தை அவன் செய்யவில்லை, ஆனால் ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சவுலை குறித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் 1 சாமுவேல் 9:16 சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அவன் பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த காரியத்துல சவுலை குறித்து ஆண்டவருடையதான சித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து அவன் முழுமையாக அவர்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் அந்த தேவ சித்தம் சவுலுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. அவன் முழுமையாக இந்த காரியத்தை அவன் செய்து முடிக்க முடியவில்லை. ஆனால் அவன் செய்யப்படாதபடிக்கு அவன் தள்ளப்பட்டு போனான். அதே காரியத்தை கர்த்தர் தாவீதை கொண்டு செய்து முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். தாவீது என்ன செய்கிறான்? தாவீதை கொண்டு அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவன் ரட்சிக்கிறான். எல்லா எதிராக இந்த சத்துருக்களுடைய கைகளுக்கு தாவீது அவன் ஜனங்களை பாதுகாக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்துருடைய கையிலிருந்து அவர்களை விடுவிக்கிறான், மீட்கிறான், ரட்சிக்கிறான். ஆனால் சவுல் அதை செய்ய முடியாமல் போயிற்று. ஏன்? சவுலுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் செய்யவில்லை என்றால் அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்படுகிற ஒரு நிலைமையை போல நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் தேவ சித்தம் ஒரு மனிதனை குறித்து வைத்திருந்த அந்த மனிதன் அந்த சித்தத்தை நிறைவேற்றாமல் போனால் அதே காரியத்தை இன்னொருவரை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். அவருடைய வேலை ஒருபோதும் தடைபடாது. அவருடைய வேலையை அவர் யாரை கொண்டாகிலும் அவர் செய்து முடிப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஆனால் சவுலுடையதான வாழ்க்கையில அவர் செய்ய முடியாமல் போயிற்று. ஆனால் அதே காரியத்தை ஆண்டவர் தாவீதை கொண்டு ஆண்டவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அவருடைய நோக்கம், அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றாமல் போய்விடுவோம் என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். தேவன் பவுலை சந்திக்கிறதை பார்க்கிறோம். அவன் தொடப்படுகிறதான நேரத்தில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்ப அவன் செய்ய வேண்டிய காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவ சித்தத்தை அவன் செய்து நிறைவேற்றினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரமல்ல, நிருபங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், எபேசியர், கலாத்தியர், இதில் எல்லாம் நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது? தேவ சித்தத்தினால் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட பவுல். தேவ சித்தத்தின்படி அவருடைய அழைப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை அவர்கள் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்தில் இந்த காரியங்களை செய்து முடிக்கிறார்கள். நாம் இதையெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? வேதத்தில் நான் பார்க்கும்போது குஷ்டரோகி சொல்றான். மத்தேயு 8:2வது வசனம் 3வது வசனத்துல, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல குஷ்டரோகி சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி அவனுக்கே தெரியுது கர்த்தருக்கு சித்தமானா அவர் என்ன சுத்தமாக முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்ற, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவருடைய சித்தம் மிக மிக முக்கியமானதான காரியமாக அங்கே காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதத்தில் ஒரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவரிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த ரெண்டு பேர்ல யார் தகப்பனுடைய சித்தம் செய்தார்? அது மூத்தவன் என்று சொல்லி அவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஓமை மூலமாய் இந்த காரியத்தை இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய சித்தம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப தேவ சித்தத்தை செய்கிறதுல நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் செய்கிற வேலைகள், நாம் செய்கிற தொழில்கள், திருமண காரியம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய சித்தத்தின்படியாக நடத்துகிறார். அந்த தேவ சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு சரியாக அந்த சித்தத்தோடு நம்ம இணைந்து செல்வோம் அப்படின்னு சொன்னா, சரியாக எந்த காரியத்தை தேவன் நம்ம நிறைவேற்றுவதற்கு அவர் நோக்கமா இருக்கிறாரோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஊழியங்களா இருந்தாலும் சரி, சிலருக்கு என்ன ஊழியம் செய்யறதுன்னே தெரியாது. சிலர் எல்லா ஊழியங்களையும் செய்கிறேன் என்று சொல்லி பலவித காரியங்களை செய்வார்கள். ஆனால் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறார். சிலர் இந்த உலகத்தில் பெயருக்காக, புகழுக்காக பல காரியங்களை எல்லாம் செய்வார்கள். ஆனால் தேவ சித்தம் எது என்பதை புரிந்து செய்ய மாட்டார்கள். சில வேலைகள் செய்யறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் என்னை குறித்து என்ன நோக்கத்தை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரின் இடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, இது எல்லாவற்றையும் நாம் சரியாக விளங்கி கொண்டு தேவ சித்தத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை குறித்து மிகவும் சந்தோஷப்படுவார். அது மாத்திரமல்ல, நாம் அதனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். பொதுவாக திருமண காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தாங்கள் பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், பல விருப்பங்கள், பல ஆசைகளை தங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்வார்கள். ஆனா வெளியே சொல்லுவாங்க, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், பல யோசனைகளை வைத்துக் கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு நாம் முற்படும் போது ஒருபோதும் தேவ சித்தம் நிறைவேறாது, நம்முடைய சுய சித்தம் தான் நிறைவேறும். அப்ப நம்ம சித்தம் நிறைவேறும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஃபியூச்சர் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அது எந்த நிலைமையில போகும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி நாம் ஒப்பு கொடுத்து அந்த தேவ சித்தத்தை புரிந்து கொண்டதை நிறைவேற்றும் என்றால் அது எந்த காரியமானாலும் அது மிக ஆசீர்வாதமா இருக்கும், அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல குறைவுகள் வரலாம், அதுல சில விதமான குறைபாடுகள் அல்லது சில தோல்விகள் இருந்ததை போல இருக்கலாம். அந்த காரியங்கள் இருந்தாலும் அவைகளிலே கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நடத்தி செல்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதனால நம்முடைய மனசும் மாம்சம் விரும்புகிறபடி அல்ல, தேவ சித்தம் எதுவோ அதை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஏன் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும்? தேவ சித்தம் செய்கிறதுனால் என்ன பிரயோஜனம்? ஏன் நாம் செய்ய வேண்டும்? வேதத்திலே வாசிக்கும் போது சுருங்கிய நேரமா இருக்கிறபடி நான் வேகமாக நான் வாசித்து செல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவன் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் பரலோகத்தில் பிரவேசிப்பான். அவன் நாம் ஏன் தேவ சித்தம் செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் 9:31 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப ஒருவனுக்கு ஆண்டவரை குறித்த பயபக்தி இருக்கிறது. ஆனா வேதம் சொல்கிறது அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கணும்னு சொன்னா நம்ம அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு 12:50 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் நண்பராக மாறினார், நம்முடைய ஃப்ரெண்டாக அவர் மாறினார். எப்படி? அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 2:17 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. என்னைக்கு அவன் நிலைத்திருப்பான். ஒரு நித்திய காலம் அவரோடு கூட நிலைத்திருக்கிற பாக்கியம் அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது நமக்கு கிடைக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதையாகிலும்
அவர் சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆண்டவருக்கு மேல நாம் வச்சிருக்கிற தைரியம் என்னன்னா, நம்ம கூப்பிட்ட உடனே அவர் செவி கொடுப்பாருங்கிற தைரியம் அல்ல. வேதம் சொல்கிறது, எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி நம்ம கேட்டா நமக்கு நன்றாய் தெரியும், இது கர்த்தருடைய சித்தம், இதை கர்த்தரிடத்துல கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்துட்டாரு அப்படி என்கிற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றார் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இதத்தில் சொல்லப்பட்ட நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அப்ப அவருடைய சித்தத்தின்படியாக நாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறவைகளை நமக்கு கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆகையினாலே அவருடையதான சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 12:47 சொல்லப்பட்டிருக்கிறது, என் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். என் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல், அப்போ அவனுடைய சித்தம் இது என்பதை நாம் விளங்கி அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அதை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். அந்த காரியத்தை, அந்த சித்தத்தை நாம் செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்து முடிக்கும் போது அது நிமித்தமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்து முடிக்காத பட்சத்தில் தேவனுடைய அடிகள் என்று சொல்லி அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு வேண்டாம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவான தேவனுடைய சித்தம், ஆண்டவர் நம்மை குறித்து, ஆண்டவர் என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறார், என்ன நோக்கம் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு செயலையும், நம்முடைய வேலை காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய திருமண காரியங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற ஊழியங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நம்மை குறித்த ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதை நிறைவேற்றாத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை நம்ம தாண்டி செல்ல வேண்டியது வரும். பல நெருக்கங்களை, பல இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம கடந்து செல்ல வேண்டியது வரும். ஆனா அந்த சித்தத்தை அறிந்ததன்படி செய்யும் போது ஒருவேளை அப்படி வந்தா கூட, இக்கட்டுகள் நெருக்கங்கள் வந்தா கூட, அவைகளுக்கு கூடாக ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தி செல்வார். அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தி, அவர் நித்தம் நம்மை காத்து, நம்மை கடைசி வரையில் வழிநடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய சித்தம் செய்து நாம் வாழ்வோம், அவரை பிரியப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே தேவ சித்தம் செய்கிறதா இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நல்ல வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் நாங்கள் இந்த உலகத்தில் எதை செய்தாலும் ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு, எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், அதை முழுவதுமாய் நாங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்தோம். நாங்கள் செய்கிற வேலைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவரே தொழில்களா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்தோத்திர ஊழியங்களா இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காரியத்திலும் தெளிவாக ஆவியானவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் எது என்பதை புரிந்து கொண்டு அவைகளை சரியாக நாங்கள் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமா இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடங்கி இருக்கிற அந்த தேவ சித்தத்தை அவர்கள் அறிந்து கொண்டு அது நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமா இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.